வணக்கம் மக்களே, வெல்கம் டு திபிரி மார்க்கெட். நம்ம தினமும் ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்டாக் எடுத்துருக்குறோன்னா டாடா ஸ்டீல் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ டாடா ஸ்டீல் பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு அலசல் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு எல்லோரும் தெரியும் டாடா ஸ்டீல் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ஸ்டீலு பிஸ்னஸ் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவன் தலையிலலாம் ஓங்கி மண்டையில் அடிக்கிறதுக்கு அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸ்டீல் பிஸ்னஸ்ஸு ஓகே இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் டிமாண்டு நிறைய இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாட்டா ஸ்டீலு எப்படியெல்லாம் அது வந்து ஹையாக போகும், எப்போல்லாம் அது குறையும் அப்படின்றது ரெண்டு தெரிஞ்சாலே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாட்டா ஸ்டீலு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படியெல்லாம் அது வந்து டிமாண்ட் க்ரியேட் ஆகி அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, பிரிட்ஜ் கட்டுறாங்க. கரெக்டுங்களா? ஸோ நிறைய பேர் ஹைவேல போயிருப்பீங்க. ஓகே, பிரிட்ஜ் கட்டின்னு இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஸ்டீல்ஸ் தேவைப்படுது. இப்போ ரயில்வேல பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டீல் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, அப்புறம் நம்ம பில்டிங் கட்டாத இடமே இல்லை. இப்போ கிராமத்தில் கூட எல்லாருமே வந்து மெத்தவுடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ப்ரைம் மினிஸ்டர் கொடுக்குறாருல அந்த யோஜனா இந்த யோஜனா, இவங்ககிட்ட ஒரு 50,000 இவங்ககிட்ட ஒரு 4 லட்சம் அப்படி வாங்கி எல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குடிசை வீடு இல்லாத மாதிரி. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு ஸ்டீலு, அப்புறம் மெட்ரோ, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இன்னொன்று பஸ்ஸு நீங்கள் கைப்பிடிச்சி ஏறுற கம்பியிலேருந்து தொங்கின்னு போகிற பஸ்ஸுனுடைய கம்பி வரைக்கும் எல்லாம் அதுதான். டேட்டா சென்டரில் போய் பார்த்திங்கன்னா அது இருக்கும். பஸ்ஸு, பாடி பில்டிங்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாட்டா சொல்ல முடியாது, ஸ்டீலுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்டீல் வந்து இவ்வளோ இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. ஆட்டோ, டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு லாரி, வண்டி, காரு, பஸ்ஸு நிறைய. கரெக்டுங்களா? இங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அது எப்போ உயரும், எப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டிமாண்ட் அதிகமாகும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி நல்லா வேலை செய்யுது. அப்போ என்ன பண்ணலாம், நடந்து போகிறவன் கார் வாங்குவான், இல்லை ஒரு பைக்காவது வாங்க மாட்டானா? அதை வாங்கி போனான்னா அப்போது அந்த ஸ்டீல் ப்ரைஸு உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகி ஸ்டீல் ப்ரைஸு ஓகே இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போது இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் அதிகமானால் ஆகும். அதனால் என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் கிடைத்தா இந்த ஷேரில் போட்டவங்க பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடச்சி அவங்க வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரைஸ் வந்து அதிகமாக விற்குது. ஓகேங்களா? இப்போது கட்டுமான துறையில் பார்த்திங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டீல்ஸு நிறைய தேவைப்படுது. ஓகே, சொல்லுவாங்கள்ல அம்மன் டிஆர்ஒய் கம்பிகள் அப்படின்னு விளம்பரத்தில் நம்ம பழைய இதுவில் எல்லாத்தையும் விளம்பரத்தில் பார்த்துன்னு இருப்போம். அந்த மாதிரி டாட்டா டிஸ்கான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பிகள் எல்லாம் வருது. முறுக்க முடியாது, உடைக்க முடியாது, தடுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் விளம்பரத்தை போடுவானுங்க பாடி பில்டர்லாம் போட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து கம்பியினுடைய டிமாண்ட் அதிகமானால் அதனுடைய ப்ரைஸ் அதிகமாகும். இன்னொன்று இந்தியாவினுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, இதனுடைய டாட்டா ஸ்டீலுக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்காது. நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு. இவங்க ரெவென்யூ இப்போ என்ன காட்டியிருக்காங்கன்னா 36,989 கோடி காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனுடைய எபிடிடா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 9,908 கோடி. ஓகே, ஸோ டேக்ஸ் எல்லாம் போச்சுன்னா அந்த மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா டேக்ஸு வந்து இது டாட்டா ஸ்டீலுக்கு வந்து பங்கு வந்து உயர்றதுக்கு உண்டான நிகழ்வுகள். ஓகே, இப்போ எப்போல்லாம் இது இன்க்ரீஸ் ஆகும், டாட்டா ஸ்டீல் டிமாண்ட் அதிகமாகும் போது, ஸ்டீல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வைத்தறிச்சல். இப்போ வீடு கட்டுறவங்க வைத்தறிச்சலாக இருப்பான்னு வச்சுங்க, என்னடா விலைவாசிலாம் ஏறி போச்சு, கம்பி கிம்பி சிமெண்ட் எல்லாம் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது ஏறும்போது ஓகே. அப்புறம் இந்த டாட்டா சீசனும் ஓகே க்ரோத் ஆகும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஆட்டோ சொன்னால கார் வைக்கிறது, லாரி இல்லை டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கினாங்கன்னா அதுக்கு ஸ்டீல் பாடி தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படும். கரெக்டுங்களா? அப்போது இந்த டாட்டா ஸ்டீல்ஸ் வந்து உயரும் இந்த பங்கு. ஏன் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட் சொல்ல போகிறடா டேய் அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. கிடையாது, அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அது என்னத்தை கிடையாது சொல்கிறது.
ஸ்டீல் ப்ரைஸ் வந்து இப்போ குறையுது. அப்போ யார் வீடு கட்டுறவன் அம்மாடியோ விலை குறைஞ்சிதுடாப்பா ஒரு டன்னு ஒரு 2 டன்னு கம்மி வாங்கி போடுறாடே, ஒரு 2 ஃப்ளோர் கட்டுறது 3 ஃப்ளோராக கட்டிடலாம்டா, ஒரு வாடகை விட்டு அது சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பியை வாங்குவாங்க. ஸ்டீல் ப்ரைஸ் குறைஞ்சிச்சின்னா என்ன நடக்கும்? ஷேர் ப்ரைஸு கம்மியாகும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு லாபம் கம்மியாகுதுல்ல, ரெவென்யூ, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹையாக போயிடுது. பட் ப்ரைஸ் மட்டும் அப்படியே இருக்குது. காஸ்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட்டெல்லாம் அதிகமானால் என்ன பண்ணுவாங்க? ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிவிடுவாங்க. ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணாங்கன்னா அதனுடைய மார்ஜின் கம்மியாகும், விற்கிறது கம்மியாகும், ப்ராஃபிட்டும் கம்மியாகிடும். அதனால் டாடா ஸ்டீலுடைய ப்ரைஸ் கம்மியாகும். இன்னொரு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, நம்ம காம்படிட்டர்னு இருப்பான்ல, பக்கத்தில் இங்கே ஒரு பங்க் கடை வச்சோம்னா பக்கத்துலேயே இன்னொரு கடை வைப்பான். அது என்ன விற்குதா வியாபாரம், எவனாவது ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு சொல்லிட்டு 10 வருஷமாக வேலை பார்த்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு வைப்பான். பட் வச்ச பிறகு நல்லா ஓட்டு போடுறது, அவங்க கடைக்கு நல்லா வராங்க, போடுறான். நம்ம இடம் தான் சும்மா தான் கிடக்குது. அவன் 10 வருஷமாக சும்மா தான் வச்சுன்னு வந்திருப்பான். இப்போ போய் ஒரு கடையை ஆரம்பிப்பான் பாரு காம்படிட்டரு. அந்த மாதிரி நம்ம பக்கத்து ஊருக்காரங்க நம்ம சைனா, அவன் என்ன பண்ணுவான், நான் அவனுக்கு கம்மியாக தரேன்டா டேய், என்கிட்ட வாங்கிக்கங்கடா அப்படின்னு இந்த சைனா வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் நல்ல டாப்பில் உட்காந்துனுக்கிறான். அப்போ என்ன ஆகும்? அவன் கம்மியான விலைக்கு போட்டான்னா நம்ம அது கூட மேட்ச் பண்ணும்போது அப்போவும் இதனுடைய ப்ரைஸ் குறையும். அப்புறம் கோக்கிங் கோல், ஸ்டீல் தயார் பண்ணுறதுக்கு இது ஒரு ரா மெட்டீரியல். இதனுடைய ப்ரைஸ் அதிகமாச்சுனாலும் பிரச்சனை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூரோப் பிஸ்னஸ்ஸு, யூரோப்பு நெதர்லாண்டில் 2 இடத்துல பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்க டாடா ஸ்டீல். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது. ஹை காஸ்ட்டு, மெட்டீரியலு, டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் பிரச்சனைங்க நிறைய இருக்கிறதால தான் கொஞ்ச நாள் அது வந்து குறைஞ்சி போயின்னு இருந்தது. அதே மாதிரி கடன் இல்லாத ஆள் ஏறாக்குறான் அப்படின்ற மாதிரி 84,173 கோடி கடன் இருக்குது. ஓகே, சரி, கடன் இருக்கிறதால அது கம்பெனி வந்து கெட்ட கம்பெனியா? அப்படிலாம் கிடையாது, அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கடன் இருக்க தான் செய்யுது. கடன் இல்லைன்னா பீடி பிடிச்சின்னு ஊரில் உட்காந்துங்கிறவங்ககிட்ட தான் கடன் இருக்காது. ஒரு பீடி கூடம்பா அப்படின்னு கேட்டு உட்காந்துருப்பான் பாரு, அவன் ஓசியில் வாங்கி பிடிச்சிருவான். ஆனால் அவன் கொடுக்குறவன் கடன் வாங்கி தான் இருந்திருப்பான், வச்சுன்னு இருப்பான். அது விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கடங்குது. ஆனால் இது கொஞ்சம் ஓவரான கடன் தான். ஓகே, ஸோ எக்ஸ்பேண்டடுக்கு இல்லை பிஸ்னஸ்க்கு ஏதாவது அந்த மாதிரி பண்ணால் ஓகே. அதனால் ஸோ அதுக்கப்புறம் டாட்டா குரூப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஆமாம்மா இருக்குது. இப்போ ரீசெண்டாக யார் போனது? சந்திரசேகர் போனார். ஆனால் அதுக்கு எதனா பிரச்சனை இருக்குதா? இது வந்து ஒரு தனி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் லிஸ்ட் ஆகிருக்குது, லாப நஷ்டங்குது, எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன மக்களுக்கு ஒரு வீட்டில் பெரிய மனுஷன் பெருசாக இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் போல தரத்துலேயே சுற்றினா கூட அவங்க அப்பங்கிட்ட தான் போய் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கதையாக இதில் எது டாப்பில் எது நடந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் இங்கே இருக்க தான் செய்யும். அதனாலையும் கொஞ்சம் குறையும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ எதனால டாடா ஸ்டீல் ப்ரைஸ் குறையலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓகே குறைக்கலாம். ஆனால் இங்கே டவுன் ஆச்சுன்னா குறைஞ்சிரும். அப்புறம் சைனா எக்ஸ்போர்ட் பண்ணால் குறைஞ்சிரும். அண்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமானா குறைஞ்சிரும். இந்த ரா மெட்டீரியல் அயன் ஓரும் முக்கியம். ஓகே, யூரோப்பில் லாஸு. ஓகே, ஹை கேப்ஸு, இந்த கடை ரொம்ப இருந்தாலும் டமால் பண்ணி விட்டுடும். ஓகே, இது எல்லாமே மனசில் வச்சுக்கின்னு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, அதனால் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, நம்ம ஆளு மோடி வந்து சிகரெட்டுக்கு டேக்ஸ் போட்ட மாதிரி டாடா ஸ்டீலுக்கு வந்து இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, இல்லாட்டி சைனாலேருந்து இங்கே இறக்குங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு, இல்லை நிறைய பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுது. நியூஸ் டீ கடையில் படிக்கும்போது வெறும் குமுதம் கல்கி நடுப்பக்கத்தை மட்டும் படிக்காமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இங்கே போய் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் 200 மூவிங் ஆவரேஜ். ஓகே, இங்கேருந்து என்ன இருக்குது, கொஞ்சம் நல்லா தான் மேலே போயினே இருந்தான். ஓகே, ஸோ இப்படி போனால் இவ்வளோ தூரம், திருப்பி கொஞ்சம் இப்படி இறங்கினான், திருப்பி இப்படி போயிருக்கிறான், திருப்பி இப்படி இறங்கி இப்படி போயிருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய இது எப்போது 3வது மாதம் கரெக்டுங்களா? மார்ச் இந்த வருஷத்தில் இங்கே வந்து போனவன், மேலே போனவன் திருப்பி அதே மார்ச்சில் மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்திருக்கிறான். எந்த இடத்துக்கு? இப்போது ஆகஸ்ட்டில்
பட் இதுக்கு கீழே வந்து அவனால் போக முடியல. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஓகே, ஒரு லைனையாக போடுவோம், போட்டோ பார்த்துருவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்தவன் ஓகே, இது கீழே போனால், இங்கே போனால் மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே வந்து திருப்பி இதை தாண்ட முடியாமல் கீழே போக முடியாமல் இங்கே போயிருக்கிறான். ஸோ இங்கேருந்து மறுபடியும் மேலே ஏறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டீலினுடைய டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து அதிகமாக போகும். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி போய் க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ இங்கேயும் வந்து இதை தாண்டி கீழே போக முடியல. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ செல்லர்ஸ் வந்தாங்க, கொஞ்சமாக தான் பையர்ஸ் வந்தாங்க. திரும்பி இவ்வளோ செல்லர்ஸ் வந்தாங்க, கொஞ்சம் தான் பை. எங்கேயோ ஒரு இடத்துல தான் என்ன சொல்கிறது பார்க்க முடியுது. பயணியில் போய் முடி இருக்கிறவன டக்குன்னு கண்டுபிடிக்கலான்ற மாதிரி. ஓகே, மீதியெல்லாம் மொட்டை அடிச்சுருப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த க்ரீன் கலர் வந்து சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்கிறாங்க, ரொம்ப பேர் இல்லை. ஸோ அது மாதிரி கொஞ்சம் வாங்கி மேலே கொண்டு போய் திருப்பியும் இங்கே செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. இங்கே மறுபடியும் க்ரீன் வந்துருக்குது. ஸோ இதை மேலே போக விடாமல் மறுபடியும் இவ்வளோ தூரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பையர்ஸ் தூக்கியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக வந்துடும். 80லேருந்து 85 போயிது. இப்போவும் கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கினீங்கன்னா இப்போது மேலே அட்லீஸ்ட் இதை தாண்டி கட்டு வச்சு போயினே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இப்படி வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் கதை. அண்டு இன்வெஸ்டர்ஸ் இங்கே பார்த்தோம்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச்சில் 18.58, இங்கே 18.90. நல்லா பெரிய பர்சன்டேஜ் தான். பெருசாக மாறி இருக்கிறாங்க, வாங்கியிருக்காங்க போல். கொஞ்சம் ஏதோ ஒன்று அட்லீஸ்ட்டு கீழே குறையாமல் எஃப்ஐ இதை வாங்கியிருக்கிறான். டிஐஐ நம்பால் குறைச்சி விட்ருப்பான். அதானே, அவன்லாம் சுதாரணமாக உஷாராக எங்கே வந்து இது வந்து குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக கீழே அடியில் போய் வாங்கிடுவான். நம்மளால் அடியில் தான் டமால்னு என்னடா போயினே இருக்கும் போகணும் பயந்து விற்றுட்டு வந்துடுவான். கரெக்டுங்களா. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே வாங்கியிருக்கிறான் பாரு, இந்த இடத்துல வாங்கியிருப்பான். கேடி கிரிமினல் அவன் இருக்கிறான் பாரு. நம்ம தான் அது மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி அப்படி பார்த்தாலும் ஜூனு 2900 கோடியிலேருந்து 2300. கரெக்டுங்களா. அதுவும் வந்து ரொம்ப அதிகமாகவும் காணும். ஸோ ப்ராஃபிட் லாஸ் பார்த்திங்கன்னா இங்கே 3000லேருந்து 25, போன வருஷத்தோடு இந்த வருஷம் 10,800 கோடி. வெரி நைஸ், குட் தான். ஓகேங்களா. எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் குறைக்கலாம். நமக்கு மட்டும் சொல்கிறானுங்க வய கட்டி பணத்தை சேர்த்து வைங்கடான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பெருசாக்குறாங்கன்னா இல்லை எதாவது பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வாங்குறது. இருந்தாலும் அப்புறம் சம்பாதிக்கிறது மொத்தம் திருப்பி பொருள் வாங்குறதுனே சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக கொஞ்சம் குறைக்கலாம். அந்த பக்கமும் பேலன்ஸ் ஷீட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கடனை உடனே வாங்கி 2 அண்ணா 1 அண்ணா உடச்சி உண்டியெல்லாம் உடச்சின்ற மாதிரி எல்லாத்தையும் உடச்சி ஏற்ற மாதிரி கடனை வச்சுன்னுக்கிறான் இவன். அதனால தான். இல்லைனா இவன் ஒரு நல்ல கம்பெனி தான். இல்லைன்னு வச்சுக்கோங்க அருமையாக நேரம் 2000 ரூபாய்க்கு போயிட மாட்டானா இல்லாட்டி. ஓகேங்களா. அவங்களுடைய கூட்டாளிலாம் ஏன் பாருங்கள், 1200 ரூபாய்க்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லாம் இருக்கிறான். ஜெண்டால்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஈக்குவலானவன் தான். டாட்டா கூட பார்த்துங்க. இவன் 3 லட்சம் மார்க்கெட் கேப்பு, இவன் 2 லட்சம், இவன் 1 லட்சம். கரெக்டாக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவன் 2 லட்சம் கோடியில் இருக்கும்போது 2,36,000 கோடி அப்படின்னா அட்லீஸ்ட் இவன் இருக்கணும்ல ஒரு 1500 ரூபாவது, இல்லாட்டி ஒரு 1000 ரூபாவது இருக்கணும். ஏன் இல்லை. அதுதான் வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி கடன் வாங்கி தொலையாதீங்கப்பா. கடன் வாங்கினா சீக்கிரம் அடிச்சு முடிங்க. அவரும் டிவிடெண்ட் கொடுக்குறான், பரவாயில்ல. இந்த கடன்லேயும் நேர்மையாக நடந்துக்குவாங்கள்ல ஒரு சிலர்லாம். கடன் வாங்கினாலும் அந்த மாதிரி ஆளாக இருப்பான் போல். ஓகே, இவ்வளோ கம்மியாக இருந்தாலும் கொடுக்குறாங்க. பெரிய கம்பெனி, பெரிய மனுஷன் தான். ஓகே. ஸோ இன்றைக்கி டாடா ஸ்டீலை பற்றி அனலைசிஸ் பார்த்துட்டோம் ஃபுல்லாக. உங்களுக்கு ஏதாவது வேறு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு உட்காந்து நல்லபடியாக பண்ணுவோம். நன்றி, வணக்கம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.